Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 6 சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் நேம் என்ன? லொக்கேட்டிங் பிளேசஸ் ஆன் த எர்த். லொக்கேட்டிங் பிளேசஸ் ஆன் த எர்த். The globe of the earth stands in space made up of water, earth, fire and air and it's spherical. It is surrounded by all creature, terrestrial as well as aquatic. Creatureனா என்ன அப்படின்னா லிவிங் திங்ஸ். டெரஸ்ட்ரியல்னா என்ன அப்படின்னா லேண்ட் ஏரியா. க்ளோப் ஆஃப் எர்த். க்ளோப் ஆஃப் எர்த்னா என்ன? எர்த்தோட ட்ராயிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? க்ளோப்புன்னு சொல்கிறோம். அது எதெல்லாம் சேர்ந்தது? ஸ்பேஸ், மேடப் ஆஃப் வாட்டர், எர்த், ஃபயர், ஏர், இது எல்லாமே எதில் இருக்கும்? அந்த எர்த்தில் இருக்கும். இட் இஸ் சரௌண்டட் பை ஆல் கிரியேச்சர். இது எதெல்லாம் சுற்றி இருக்கும்? லிவிங் திங்ஸ் இருக்கும், இதில் லேண்ட் ஏரியா இருக்கும், அக்வாட்டிக் அனிமல் இருக்கும், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஆரியப்பட்டா சொல்லியிருக்காரு. ஆரியப்பட்டானா யார்? அவர் ஒரு அஸ்ட்ரானமர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்காரு? 500 காமன் எராவுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்கிறாரு. இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? வாட் இஸ் மேப் அண்ட் ஹவு டு வி யூஸ் இட், வாட் ஆர் இட்ஸ் மெயின் காம்போனன்ட்ஸ். மேப்னா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். காம்போனன்ட்ஸ்னால் டைப்ஸு. What are coordinates? How can longitude, latitude be used to mark any location on the earth? எர்த்தில் வந்து லாங்கிடியூடு லேட்டிடியூடை யூஸ் பண்ணி ஒரு லொக்கேஷனை நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஹவ் ஆர் லோக்கல் டைம் அண்ட் ஸ்டாண்டர்ட் டைம் ரிலேட்டட் டு லாங்கிடியூடு. ஸ்டாண்டர்ட் டைம்னா என்ன, லோக்கல் டைம்னா என்ன, இது ரெண்டும் எப்படி வந்து லாங்கிடியூடில் ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். Imagine that you are visiting a city for the first time. ஒரு இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு சிட்டிக்கு இப்போ தான் புதுசாக போகிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போனதே இல்லை. How would you find the places you want to visit? அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி போவீங்க? You might ask a local person for help. ஒன்று நீங்கள் அங்கே இருக்கிற லோக்கல் பர்சன்ட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க. Or you might look at the map of the city. இல்லைனா நீங்கள் அந்த சிட்டியில் உள்ள மேப் எடுத்து பார்ப்பீங்க. In previous grades you learned a little about maps and in this chapter we will study them in more detail. இதுக்கு முன்னாடியே மேப்னா என்னங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்டஸ் பிளே எ கேம், எக்ஸாமின் த மேப் ஆஃப் திஸ் ஸ்மால் சிட்டி. கீழே கொடுத்துருக்க இந்த மேப்பை வச்சு ஒரு சின்ன கேம் விளாடலாம். Imagine that you just got off a train at the railway station. Are there other possible ways? பேங்குக்கு போகிறதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்கா அல்லது நிறைய வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Can you locate the public garden, the school and the museum? இதுதான் பப்ளிக் கார்டன், மியூசியம், ஸ்கூல். இது எல்லாமே நம்மளால் லொக்கேட் பண்ண முடியுமா? எஸ், we can locate. If you want to proceed from the bank to the market. இப்போது நீங்கள் பேங்க்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்களால் போக முடியுமா? which way will you go? எந்த வழியில் போவீங்க? this is where a map comes handy. இப்படி தான் நம்ம கையில் மேப்புங்கிறது வந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக, இது என்னது அப்படின்னு சொல்லி கீழே பார்ப்போம். A map is like a treasure guide. ட்ரெஷர்னா என்னென்னா புதையல். மேப்புங்கிறது ஒரு புதையல் மாதிரி. It shows you where things are and how to get to them. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பொருள் வந்து எங்கே இருக்குது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மேப் வந்து யூஸ் ஆகுது. நோட்டீஸ் த 4 arrows in the top right corner of the map. ஏற்கனவே இப்போ தான் சொன்னோம் இல்லையா, மேலே ஒரு கார்னர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதில் என்னென்ன இருக்குது? NESW. N ஃபார் நார்த், E ஃபார் ஈஸ்ட், S ஃபார் சவுத், W ஃபார் வெஸ்ட். இது என்னதை குறிக்குது அப்படின்னா டைரக்ஷனை தான் குறிக்குது. We will soon see how they point to some specific direction and make maps even more helpful. இப்போ ஒரு மேப்பை மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இன்னும் நிறைய டைரக்ஷன் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். A map and its component. மேப்னா என்ன, அதில்
என்னென்ன காம்போனன்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் வந்து உங்களுக்கு ரைட்ட டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ்ன்னு சொல்லி 2 மார்க் கொஸ்டினில் இந்த டைப்ஸ் ஆஃப் மேப்பை மட்டும் கேட்கலாம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் மேப் அப்படின்னு 5 மார்க்லேயும் கேட்கலாம். From this simple example, we understand that a map is a representation. Representation என்னன்னா description. A mapங்கிறது ஒரு இடத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், அல்லது டிராயிங்காக இருக்கலாம், இல்லைனா சில ஏரியாவாக இருக்கலாம். இட் மே பி a small area, அது சின்ன ஏரியாவாகவும் இருக்கலாம், லைக் a village or town. A bigger area, ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் டிஸ்ட்ரிக் ஆர் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். ஆர் அ வெரி லார்ஜ் ஏரியா லைக் இந்தியா ஆர் ஈவன் த ஹோல் வேர்ல்டு, ரொம்ப பெரிய ஏரியாவாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவாக இருக்கலாம், இல்லைனா இந்த ஹோல் வேர்ல்டாகவும் இருக்கலாம். அண்ட் அட்லாஸ் இஸ் அ புக் ஆர் கலெக்ஷன் ஆஃப் மேப்பு. இது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் அட்லாஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் அட்லாஸ்? அட்லாஸ் அப்படிங்கிறது ஒரு புக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் மேப்பாக இருக்கலாம். ஆஸ் யூ வில் டிஸ்கவர் தேர் ஆர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் மேப்பு. ஏற்கனவே பார்த்தோம், நிறைய டைப்ஸ் ஆஃப் மேப் இருக்குது. இங்கே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபிசிக்கல் மேப், ஒன்று பொலிட்டிக்கல் மேப், ஒன்று தெமேட்டிக் மேப்பு. ஃபிசிக்கல் மேப், வாட் இஸ் ஃபிசிக்கல் மேப்? which is mainly shows some natural features such as mountain, ocean and rivers. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மவுண்டெயினை பற்றின டீட்டெயில், இல்லை ஒரு ஓசனை பற்றின டீட்டெயில், இல்லை ஒரு ரிவரை பற்றின டீட்டெயிலாக இருக்கலாம். என்னது? ஃபிசிக்கல் மேப்பு. பொலிட்டிக்கல் மேப், பொலிட்டிக்கல் மேப் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? which show detail of countries or state or boundaries, cities etc. எந்த ஒரு மேப்பில் வந்து கண்ட்ரிஸை பற்றின டீட்டெயில் ஆர் ஒரு சிட்டியை பற்றின டீட்டெயில் இருக்குதோ அதை வந்து நம்ம பொலிட்டிக்கல் மேப் அப்படின்னு சொல்லுவோம். தெமேட்டிக் மேப்னா என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை, இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிள் எங்கே இருக்குது, இல்லை தமிழ்நாட்டில் ஒரு சி இருக்குது, அந்த சி எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு தெமேட்டிக் மேப் வந்து யூஸ் ஆகும். அடிஷன் தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் மேப். இது மட்டும் இல்லாமல் மேப்பை பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் சிம்பிள். இப்போ நம்ம இந்தியா மேப் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துல பார்த்தாலும் ஒரே சைஸில் இருக்குது. எப்படி இருக்குது? அதுதான் இந்த டிஸ்டன்ஸு. டைரக்ஷன், நார்த், ஈஸ்ட், சவுத் அப்படிங்கிற டைரக்ஷன் அண்டு சிம்பிள். Have you ever wondered how a huge place can fit on a small piece of paper? எப்போவாது நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா எவ்வளோ பெரிய ஏரியாவை ஒரு குட்டி பேப்பரில் கொண்டு வந்துருந்தாங்க அப்படின்னு? இட் இஸ் ஆல் தேங்க்ஸ் டு மேப் ஸ்கேல். இது எல்லாமே நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? மேப் ஸ்கேலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். லெட் அஸ் கோ பேக் டு அவர் மேப் ஆஃப் அ ஸ்மால் சிட்டி. இப்போது ஒரு சின்ன சிட்டியை வந்து நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி பேங்க்கு, பப்ளிக் ஏரியாக்கெலாம் போகிறது அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈச் சென்டிமீட்டர் ஆன் த மேப் ஆஸ் பிரிண்டட் ஹியர் ரெப்ரசன்ட் அ சர்டைன் டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட். லெட் அஸ் சப்போஸ் இட் இஸ் 500 மீட்டர். இப்போ இது வந்து 500 மீட்டர் இருக்குது அப்படின்னா, வி சே தட் ஸ்கேல் இஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 மீட்டர். நம்ம என்ன சொல்லுவோம்? அதை 1 சென்டிமீட்டர் தான் சொல்லுவோம். அப்போ அந்த 1 சென்டிமீட்டர் ஜூம் பண்ணோம் அப்படின்னா 500 மீட்டர் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவ் டர்ன் டு த மேப் ஆஃப் இந்தியா இன் figure 5.2. The scale is represented in the bottom left corner by the ruler with 500 written above its length kilometer on the side. இதுதான் வந்துட்டு 5.2ல இருக்கிற மேப்பு. இதில் என்ன இருக்குது? 500 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 500 மீட்டர் அந்த மாதிரி போடுவாங்கன்னு சொன்னோமா. அப்போ அதுனா இருக்குது 500 கிலோமீட்டர்னு இருக்கா. இட் சிம்ப்ளி மீன்ஸ் தட் திஸ் ரூலர் which measures 2.5 cm in the printed map corresponds to 500 km on the ground. அப்போ அந்த 2.5 cm நம்ம ஜூம் பண்ணோம்னா கிரவுண்டில் இருக்கிற 500 km வரைக்கும் நம்ம பார்க்கலாம். So the actual distance between 2 points represent on the map depends on the scale that the map is using. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நம்ம மீட்ரு எடுக்கிறோமா சென்டிமீட்டர் எடுக்கிறோமா அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் நம்ம சென்டிமீட்டர் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து நம்ம இந்த சென்டிமீட்டருக்குள்ளே கொண்டு வரோம். இந்த 2 பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் டைரக்ஷன் நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம்ல, நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் அப்படின்னு 4 டைரக்ஷன் எல்லா மேப்லேயும் இருக்கும். அதுவுமே மேலே என்ன தான் இருக்கும், நார்த்து தான் இருக்கும். ஏன் நார்த் மேலே இருக்குது? லெட்டர்ஸ் ரிட்டர்ன் டு த 4 arrows அட் த டாப் ரைட் ஆர் அ ஸ்மால் சிட்டி மேப்பு. நம்ம ஏற்கனவே அந்த குட்டி மேப்பில் பார்த்தோமா மேலே ஆரோ இருக்கிறத, தே பாயிண்ட் டு 4 டைரக்ஷன். இது என்ன காட்டுது, 4 டைரக்ஷனாக காட்டுது. விச் ஆர் நார்த் அட் த டாப். எப்போதுமே டாப்பில் நார்த்து தான் இருக்கும். அண்ட் மூவிங் கிளாக்வைஸ். அது எப்போதுமே எப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம நார்த் எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றி வரணும். அப்போ நார்த்துக்கு அப்புறம் ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் அண்ட் நார்த் இப்படி தான் சொல்லணும். ஈஸ்ட், சவுத் அண்ட் வெஸ்ட். தீஸ் ஆர் கால்டு த கார்டினல் டைரக்ஷன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டினல் டைரக்ஷன், ஆல்சோ கார்டினல் பாயிண்ட்ஸ். இதை தான் எப்படி சொல்லுவோம், கார்டினல் டைரக்ஷன்னு சொல்லுவோம், கார்டினல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அவங்க இதை கூட என்ன செய்யலாம், கொஸ்டினாக கேட்கலாம். கார்டினல், வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் கார்டினல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதர் தென் தீஸ், இது மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியட் டைரக்ஷன் ஆர் ஆல்சோ யூஸ்டு. இன்டர்மீடியட் டைரக்ஷனும் யூஸ் பண்ணுவாங்க. நார்த் ஈஸ்ட், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறத நார்த் ஈஸ்டனும், சவுத் ஈஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிறத சவுத் ஈஸ்டனும், சவுத் வெஸ்ட்டுக்கு இடையில இருக்கிறத சவுத் வெஸ்ட், இந்த மாதிரி இன்டர்னல் டைரக்ஷனும் இருக்கும். நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். மோஸ்ட் மேப்ஸ் சிம்பிளி ஹாவ் an arrow marked with the letter N. நிறைய மேப்பில் இப்படி சிம்பிள் போட்டு என்னன்னு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. மற்ற டைரக்ஷன் எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே என்னன்னு இருந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம டேர்ன் பண்ணணும். அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணோன்னா ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மளே டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள்ஸ் இருக்குது, என்னென்ன சிம்பிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. குளோப்னா என்னங்கிறது இருக்குது, லாங்கிடியூட் லேட்டிடியூட்னா என்னங்கிறது இருக்குது. இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.